தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சரான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மத யானை அப்படிங்கிற ஒரு முக்கியமான புத்தகத்தை எழுதி அதை வெளியிட்டிருக்காருங்க. இந்த முக்கியமான புத்தக வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலினோ கல்வியை காவிமயமாக்குவதே ஒன்றிய அரசாங்கத்துடைய தேசிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை என்ற இந்த மத யானை தமிழ்நாட்டுக்குள்ளார கல்வியை நாசம் செய்யும், இடஒதுக்கீடு பன்முகத்தன்மைய தேசிய கல்விக் கொள்கை சிதைத்து விடும் அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சும் பேசியிருந்தாருங்க. இந்த புத்தக வெளியீட்டு விழாவும் மிகப்பெரிய அளவுல தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய உள்ளடக்கத்தை பல்வேறு மாநிலங்களுக்கும் கொண்டு போகவும் திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க அன்பில் அவர்களுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள். இதை தடுக்கக்கூடிய வகையில தான் உடனடியாக தமிழ்நாடு முன்னாள் பாஜக தலைவரும் முன்னாள் ஆளுநருமான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தேசிய கல்விக் கொள்கை எனும் மத யானை புத்தக வெளியீட்டு விழாவில் அனைவரும் ஆணவத்தோடு பேசுறாங்க. ஒரு கல்வி அமைச்சரே புத்தகத்தை வெளியிட்டது தவறு, கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர நாங்க போராடுவோம் அப்படின்னு முதலமைச்சர் தெரிவிக்கிறாரு. 18 ஆண்டுகள் மத்திய ஆட்சியில அங்கம் வகிச்சாங்க, ஏன் அப்போது கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரல? புதிய கல்விக் கொள்கையை நிச்சயம் தமிழ்நாட்டுக்குள்ளார கொண்டு வர வேண்டும் அப்படின்னு அழுத்தமாக பதிலடி கொடுத்திருக்காங்க திருமதி தமிழிசை சவுந்தரராஜன். இதை ஒரு வகையில பாசிட்டிவா பாக்குறாங்க ஆளும் திமுக. உடனடியாக பாஜக இருந்து எதிர்வினை வந்திருக்கு. இது மறுபடியும் பேசு பொருளாக மாறும். அப்ப தேசிய கல்விக் கொள்கை எப்படி பல்வேறு மாநிலங்களுக்கும் எதிரான ஒன்று என்பதும் நிரூபணமாகும் அப்படின்னு இப்படியாக வெளியிலிருந்து வரக்கூடிய நெருக்கடிகளை சமாளிக்க புது புது ரூட்டையும் எடுத்துட்டு இருக்காரு முதலமைச்சர் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள்.